காலை வணக்கம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமாங்க, ஒரு நாள் ரோட்ல ஜாலியா ஒரு குரங்கு சுத்தி கொண்டிருந்ததாம். ரோடுல கயிறுன்னு நினைச்சு அதை கையில எடுத்த குரங்கு அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணிச்சான் அது கயிறு இல்ல, பாம்புன்னு. அவ்வளவுதான், அந்த குரங்குக்கு ஒரே பயம் வந்துருச்சான். அதோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தாங்களே தவிர இதுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே வரலையாம். அதை கையில் வைத்து கொண்டே அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே நின்று கொண்டு இருந்ததாம். அதை கீழே போடவும் அதுக்கு பயம், எங்கே அந்த பாம்பு அதை கடிச்சிருமோன்ட்டு. என்ன செய்யறதுன்னு தெரியாம அழுது கொண்டே நின்றுட்டு இருந்த குரங்க ஒரு மனுஷன் பார்த்தாராம். அவர்கிட்ட வரவும் இந்த குரங்குக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சான், இந்த மனுஷனாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ண வராரேன்னு. அவர்கிட்ட வந்து அந்த குரங்கு கிட்ட சொன்னாரா, அந்த பாம்போட கதை முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, செத்து போன பாம்பை கையில் வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க, அதை தூக்கி போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாராம். அந்த குரங்கும் அப்போதான் அதை உணர்ந்துச்சாங்க, தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா போச்சான். இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையிலும் சில முடிந்து போன காரியங்களை விட முடியாம மறக்க முடியாம அதையே நினைத்து நினைத்து புலம்பி அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை நான் வச்சிருக்கிறேன். உன் வாழ்க்கை ஒருவேளை வனாந்திரம் போல இருக்கலாம், ஆனா அந்த வனாந்திரத்திலும் என்னால உனக்கென்று ஒரு வழியை உண்டாக்க முடியும்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நீங்க நடக்க வேண்டிய வழியை ஏசப்பா உங்களுக்கு காட்டுவாருங்க. ஆகையினால முடிந்து போன காரியங்கள், அது தோல்விகளா இருக்கலாம், கஷ்டங்களா இருக்கலாம், கடினமான சூழ்நிலைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதையே நினைத்து புலம்பி அழுது கொண்டு இல்லாம ஏசப்பா காட்டுற வழியில நடக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில சில முடிந்து போன காரியங்களை அப்பா நினைத்து நினைத்து இன்னமும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, அதையே நினைத்து நினைத்து கலங்கி கொண்டு இல்லாம நீங்க சொல்றீங்களேப்பா, அதையெல்லாம் யோசிக்காதீங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன், அதை நோக்கி நடக்க ஆரம்பின்னு சொல்றீங்களேப்பா. நீங்க காட்டுற வழியில நடக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. பழையவைகளையே நினைத்து ஆண்டவரை புலம்பிக் கொண்டு இல்லாம கர்த்தர் எங்களுக்கு காட்டுகிற வழியிலே நாங்கள் நடக்கவும், நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. தகப்பனே, நீர் அப்படியே செய்ய போகிறீர். உமக்கு நன்றி, துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.